अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ील, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्न हाज़ल क़ुरआन यहदी लिल्लती हिय अक़वम। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम, खैरुल कलामि किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़न नबियुल करीम। रब्बि औज़िअनी अन अश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैहि, अल्लाहुम्मा अग़फ़िर शयूख़ना व लिजमीइल हाज़िरीन बिरहमतिक या अर्हमर राहिमीन। அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சில பெண்மணிகள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களிடத்திலே ஏதேனும் கேட்க வேண்டும் என்று வந்தால் உங்கள் சபைகளிலே ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், எங்களை தாண்டி அதிக எண்ணிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் சில கேள்விகளை கேட்க முடியவில்லை. எனவே எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்குங்கள் என்று அந்த பெண்கள் கேட்டுக்கொள்ளும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு நாளொன்றை வாக்களிக்கிறார்கள். வாக்களித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நாளிலே வந்து உபதேசம் செய்கிறார்கள், சில விஷயங்களை ஏவுகிறார்கள். அப்படி ஏவுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளில் மிக முக்கியமானது, ஒரு பெண்ணுக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகள் இறந்து போய்விட்டால் அவைகளெல்லாம் சொர்க்கத்தில் அவர்கள் சேருவதற்கு காரணமாக, நரகத்தை விட்டும் தடுக்கும் கேடயமாக அந்த குழந்தைகள் மாறுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அங்கிருக்கிற இன்னொரு பெண்மணி, 2 குழந்தைகள் இருந்தால் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 குழந்தைகள் இருந்தாலும் அப்படித்தான் என்று சொன்னார்கள். குழந்தை இழப்பிற்கு மிகச்சரியான ஒரு நிவாரணமாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது, மிகச்சிறந்த ஆறுதலாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. சாதாரண இழப்பல்ல குழந்தை இழப்பு என்பது. உலகத்தில் நாம் அனுபவிக்கிற, பந்தம் கொண்டிருக்கிற ஏதேனும் ஒரு பொருளை இழந்தால் அது நமக்கு மிகுந்த துயரத்தை தருகிறது, மனவலியை தருகிறது. குழந்தைகள் என்று சொல்லும்போது அதை ஜீரணிக்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குழந்தையினுடைய உயிரை பறித்து விட்டு வருகிற மலக்குகளிடத்திலே கேட்கிற கேள்விகளில் ஒன்று, என் அடியானின் இதய கனியை பறித்து விட்டு வந்தீர்களா என்று. இப்போ அல்லாஹ்வுக்கு தெரிகிறது, இவன் அந்த குழந்தையோடு எவ்வளோ பந்தப்பட்டிருக்கிறான் என்று தெரிகிறது. ஆனாலும் சோதனைக்காக இவ்வாறு அவன் செய்கிறான். இந்த சோதனையை தாங்கிக் கொள்ளுகிறானா என்று யோசிப்பதற்காக, என்று பார்ப்பதற்காக. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இத்தகைய உயர் அந்தஸ்தை கொடுக்கிறான். நரகத்தை விட்டும் தடுக்கிற கேடயமாக அந்த குழந்தைகளை மாற்றுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சமீபத்தில் இது குறித்து, குறிப்பாக குழந்தை இறப்பை குறித்து ஒரு இடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு நல்ல தகவலை சொன்னார். அந்த குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள் என்று ஏன் நினைக்க வேண்டும்? வெளிநாட்டிற்கு படிக்க போயிருக்கிறார்கள். ஒரு 30 ஆண்டு காலம் அல்லது 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு சொர்க்கத்திலே அவர்கள் வருவார்கள் இல்லையா? படித்து முடித்துவிட்டு சொர்க்கத்தில் வருவார்கள், நாம் அங்கே சந்தித்து கொள்ளலாம் என்று நம்முடைய மனதை மடைமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதர் யோசனை சொன்னார். இது உண்மையிலே ஒரு அற்புதமான யோசனை தான், நம்முடைய மனம்தானே. எனவே அந்த மனத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய சிந்தனை, குழந்தை எங்கேயும் போகவில்லை, வெளிநாட்டிற்கு படிக்கப் போயிருக்கிறது. அது ஒரு நீண்ட படிப்பு. எனவே படித்து முடித்துட்டு சாவகாசமாக வந்து சேரட்டும்
இன்ஷா அல்லாஹ் நாம் சொர்க்கத்திலே சந்தித்துக் கொள்வோம் என்று நினைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த துயரம் மாறிவிடும். மாறாத துயரங்கள் என்று எதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துயரமான நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இறைவா, இந்த சோதனையை எனக்கு மாற்றிவிடு, இதற்கு பகரமாக எனக்கு நன்மையை தந்துவிடு என்று கேட்கிற இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, உள்ளபடியே நமக்கு பொறுமை தருவதோடு மாத்திரமல்லாமல் நாம் இழந்த நாமத்திற்கு பகரமாக அதைவிட மிகச் சிறந்ததாக ஒன்றை தருவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகவும் அவரது திட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது என்று எண்ணுகிற போது நமக்கு வேதனை குறைகிறது, நம்முடைய பங்கு குறைகிறது. இந்த கவலைக்கும் இந்த கண்ணீருக்குமான அடிப்படை என்பது பந்தம்தான். நாம் குழந்தைகள் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம்தான். பிரியம் வைக்காமல் இருக்க முடியாது என்றாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை பொருந்தி கொள்கிற போது அது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் தருகிறது என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். இழந்த குழந்தைகள் நமக்கான கேடயங்கள் என்பதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த சிந்தனை வளத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.